ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சிஎம்எஸ் பேசுகிறேன். எல்லோரும் ஹோம் ஸ்டடி வீட்டில் இருந்து எப்படி பண்ணுறீங்க? எனர்ஜெட்டிக்காக மோட்டிவேட்டிங்காக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரெகுலர் ஸ்கூல் டேஸில் உங்களுடைய ஸ்டடி டைம் வெல் ஷெட்யூல்டாக பிளான்டாக இருக்குது. ஸோ அந்த ரொட்டீன் இப்போ உங்களுக்கு இல்லை. அப்போ நீங்கள் ப்ரொடக்டிவாக உங்களுடைய ஒன் டே டைமை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி பிளான் பண்ணிக்கணும். உங்களோட டெய்லி டேவை ஒரு குட்டி பிளான் பண்ணி அது ஒரு ஷெட்யூல் போட்டு அதுபடி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, எப்படி பிளான் பண்ணுறது? ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த டெய்லி பிளானில் ஒரு டூ லிஸ்ட் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த டூ லிஸ்ட்டில் மேக்ஸிமம் உங்களுக்கு எப்படி இஷ்டப்பட்டு ஹாப்பியாக ஒரு ஃப்ரீ டைம் என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டே ஃபில்லப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டைம் கண்டிப்பாக அதுக்கு அலாட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸை ஹையாகவும் ஹாப்பி ஒரு மூடாகவும் இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண போகுது. சரி, அது போக ஒரு 50% உங்களுடைய ஸ்டடி டைமுக்கு ஒதுக்கிக்கோங்க. இது ரெண்டு விஷயம் நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய ஹாப்பி டைம் இருக்குது, ஸ்டடி டைம் இருக்குது. ஒன் ஃபுல் டேயில் இது போக உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்லீப்பிங் டைம் இருக்குது, இல்லை நீங்கள் சாப்பிட்ற டைம் இருக்குது, டெய்லி ரொட்டீன்ஸில் பாக்கி விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு ஃபார்மேட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்டடி ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கிறது தெரியும். சரி, ஓகே. மோட்டிவேட்டடாக இருங்க. ஹை லெவல் எனர்ஜி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் போஸ்டர் மேக்கிங். ஹோல் சிலபஸ்லேயே ரொம்ப ஈஸியான மார்க் ஸ்கோரிங் ஏரியா, எல்லாராலையும் நல்லாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் மேக்கிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் போஸ்டர் மேக்கிங். இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் லெசன் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் எடுங்க. ஒரு புக் ஃபேர் இல்லைன்னா ஒரு புக் ஷாப்புக்கு உங்களுக்கு ஏற்கனவே எவ்வளோ அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஆட் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லை எழுதி பாருங்கள். எழுதிட்டு இப்போ இந்த செஷனை திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கொஸ்டினில் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலான்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்ஸ் ஈஸியாக விடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் நம்பர் 39 வருது. இந்த லெசன் பர்ஃபெக்டிங் த பர்ஃபெக்ட் அதான் சொல்லும். உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சதை எவ்வளோ 10% 5 மார்க்ஸ் ஃபுல்லாக எவ்வளோ வாங்கலாமோ அதுக்கான ப்ரொசீஜர் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டு ப்ரொமோட் ஆர் செல் அ ப்ராடக்ட், ஒரு சர்வீஸ் இல்லை ஒரு ஐடியா. அப்படி இல்லைன்னா ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணுறதுக்கு போடக்கூடிய ஒரு போஸ்டரை தான் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் 2 டைப்பாக இருக்குது. கிளாசிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இன்னொன்று பிக்டோரிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இந்த கிளாசிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அது இல்லை. ஆனால் எப்படி வரும் பேப்பரில், ரெகுலர் நியூஸ் பேப்பரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் பேஜில் குட்டி குட்டி பாக்ஸஸாக தியோரிட்டிக்கலாக ஒரு 3 to 4 லைன்ஸ் மட்டும் இருக்கக்கூடியது தான் இந்த கிளாசிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஆன் தி அதர் ஹேண்ட் பிக்டோரிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அந்த டைட்டிலே இருக்குது, பிக்சர்ஸ் இருக்குது. மக்களை ரொம்ப தெளிவாக ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய அட்டென்ஷனை கேதர் பண்ணுறதுக்கு பிக்சர்ஸோட ஸ்லோகன்ஸோட ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு கூட சொல்லலாம். இந்த பிக்டோரிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் 2 கிளாஸிஃபை ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று பர்பஸ் சேல்ஸ் ப்ரமோ போஸ்டர்ஸ், அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை சேலுக்காக போஸ்டராக ஆடு கொடுக்குறத ஒன்று. இன்னொன்று சோஷியல் அவேர்னஸ்க்காக உள்ளது. சோஷியல் அவேர்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த போஸ்டர்ஸில் சேவ் வாட்டர்,
இல்லைன்னா சேவ் தி எர்த் அந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸை போஸ்டர்ஸாகவும் போடுவாங்க. இது ரெண்டுமே நமக்கு நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. ஓகே, இந்த சேல்ஸ் ப்ரொமோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கும் எது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, அது சேல்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க, அதில் என்னென்ன இருக்கும் கான்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் சேல்ஸ் ப்ரொமோக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அந்த ஆஃபர்ஸ் இருக்கும். இது எல்லாம் சேல்ஸை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். சரி, அப்போ இந்த அவேர்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லைன்னா அவேர்னஸ் போஸ்டர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அவேர்னஸ் போஸ்டர்ஸோட முக்கிய எய்ம் இல்லை அல்டிமேட் எய்ம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விஷயத்தை உங்களுக்கு அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியது தான் அதனுடைய மெயின் எய்மாக இருக்கும். அப்போ அதில் ஒரு சோஷியல் மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். சரி, சோஷியல் மெசேஜஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சொசைட்டியில் மாற்ற வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் அது இருக்கும். அப்போ என்னென்ன சில டாபிக்ஸ் ஜென்ரலாக அதில் நம்ம போஸ்டர் மேக்கிங்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, குளோபல் வார்மிங் இருக்கலாம், சைல்டு லேபர் இருக்கலாம், இல்லை ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பொல்யூஷன், கார்பன் ஃபுட் பிரிண்ட், இந்த மாதிரி சில சயின்டிஃபிக் டாபிக்ஸும் இருக்கலாம். நம்ம அதில் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜை நம்ம யூஸ் பண்ணி அந்த ஐடியாஸ் அதில் போடுற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போஸ்டர் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஒரே ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டர்ஸில் ஆஃபரோ இல்லை டிஸ்கவுண்ட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்டும் கான்டென்ட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ வைட்டல் பாயிண்ட். சரி, இப்போ நீங்கள் போட்ட அந்த போஸ்டர் அப்படி இல்லைன்னா அந்த ஆடை எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில். அதில் இப்போ நம்ம அந்த ஃபார்மேட் படி அந்த 5 out of 5க்கான எல்லா ஃபார்மேட் ஸ்டெப்ஸும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம அது எப்படி இதை பர்ஃபெக்டிங் த பர்ஃபெக்ட் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். 5 out of 5 கண்டிப்பாக இந்த லெசன் இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்டில் வாங்கணும். அதுதான் அல்டிமேட் எய்ம். சரி, வாட் இஸ் த ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக இது ஒரு ஃப்ரெஷ் பேஜில் ஆரம்பிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கோங்க. ஹாஃப் பேஜ் போதும்னு நினைக்க வேண்டாம். இல்லை, ஸ்டார்ட் இன் அ ஃப்ரெஷ் பேஜ். அதுக்கு பிறகு இட் ஷுட் ஹாவ் அ பார்டர். நல்லா பெருசாக பார்டர் போட்டுக்கோங்க. அந்த பார்டருக்கு அப்புறம் அந்த நேம் ஆஃப் த ப்ராடக்ட், பிராண்ட் இல்லைன்னா ஷாப் நேம், அதுதான் மெயின் ஹெட்டிங்காக இருக்கணும். நீங்கள் போடுற அந்த பார்டர் தான் ஒரு கம்ப்ளீட் லே அவுட்டாக அது அவுட்புட் எப்படி வருங்கிறதுக்காக நீங்கள் போடுற அந்த பார்டர் நல்லா தெளிவாக நல்லா பெருசாக போடுங்க. அடுத்தது அதில் ஹெட்டிங் இருக்கணும். அந்த ஹெட்டிங் ப்ராடக்ட் நேமோ இல்லை அவுட்லெட், அதாவது இந்த ஷாப் நேமோ இருக்கலாம். நெக்ஸ்ட், அட்ரஸ் வித் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதில் செல்ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி, உங்களுக்கு கொஸ்டினில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ரஸ் அதில் இருக்கணும். த நெக்ஸ்ட் இஸ் அப்பீலிங்காக அட்ராக்டிவாக பிக்சர்ஸ் போடுங்க. அட்ராக்டிவ் பிக்சர்ஸ் தான் சொன்னனே ஒழிய ரொம்ப பெருசாக ரொம்ப கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் அப்பீலிங் அண்ட் அட்ராக்டிவாக பிக்சர்ஸ் அதில் இருக்கணும். நெக்ஸ்ட், ஃபீல் குட் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர், இந்த பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். கேட்சி ஸ்லோகன்ஸ் அண்ட் கேப்ஷன்ஸ். கேட்சி ஸ்லோகன்ஸ் ஜென்ரலைஸ்ட் ஸ்லோகன்ஸ் இருக்குது, அதை கூட கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா அந்த கேப்ஷன்ஸ் ஆடில் பிட் ஃப்ரேஸஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கத வரிசையாக புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் மாதிரி போட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் போடக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், நம்ம இது கொஸ்டின் பேப்பரில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஸ்டின் நம்பர் 39 வருது. 39 2 டைப்பாக உங்களுக்கு கேட்கலாம். அதாவது 2 ஏபின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த 39 ஒன்று ப்ரிப்பேர் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டினா ப்ரிப்பேர் அண்ட் போஸ்டர் ஃபார் சச் அண்ட் சச் அ திங் அப்படின்னு கேட்கலாம். சரி,
இந்த ஆட் பற்றியான புக்கில் நமக்கு பேஜ் 10ல் இருக்க அந்த போஸ்டர்ஸ் பற்றி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 170 171 இது ரெண்டுத்துலேயும் இருக்குது. அது நீங்கள் வேணால் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நமக்கு அந்த ஒரு போஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க அந்த பிக்சரை பார்க்குறோம். ஆப்வியஸ்லி அதில் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட்ஸ், பிக்சர்ஸ், அட்ரஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிள் தான். இது என்னுடைய ஒரு ஆட் ஒன்று, நான் ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது ஒரு போஸ்டர். இந்த போஸ்டரில் என்ன பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட்டை விட போஸ்டர் மேக்கிங் கொஞ்சம் சேலஞ்சிங். ஏன்னா நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் உங்களுடைய தாட் ப்ராசஸை யூஸ் பண்ணி, அதாவது இப்போ புக்ஸ்னால் அதனுடைய யூசேஜ் என்ன, ஏன் யூஸ் பண்ணணும், யார் யாருக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில், அதாவது 3 வித்தியாசமான கோணங்களில் அந்த புக்கை பற்றி நீங்கள் திங்க் பண்ணி ஒரு 3 ஸ்லோகனாச்சும் எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் இது புக்ஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ எனி ஜென்ரல் டாப்பிக்காக இருந்தாலுமே அதை வந்து கொஞ்சம் போஸ்டரில் நீங்கள் போடுறச்ச ஒரு சாம்பிள்ஸ் 4-5 ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக போட முடியும். இது டெக்ஸ்ட் புக்கில் உள்ள ஒரு போஸ்டர். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரெசன்டேஷனை பாருங்கள். இப்போ இதுதான் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எக்ஸாமில் எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு சின்னதான ஒரு மாடல். இந்த மாடல் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இங்க் பென் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பென்சில்ஸில் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அது இட்ஸ் ஓகே. நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுறச்ச அதில் வந்து கொஞ்சம் ஷேடிங் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா அட்ராக்டிவாக அது வரைஞ்சிடலாம். சரி, இப்போ என்ன இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் போட்டிருக்கேன். பார்டர் நல்லா பெருசாக போட்டிருக்கேன். மேலே ஒரு சேம்பர் இருக்குது. அது ஃபார் த கிவன் அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய ஹெட்டிங் இருக்குது. நான் புக்கில் உள்ள அந்த இதுக்காக போட்டிருக்கேன். அதில் வந்து நேம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நான் ஏபிசி புக் ஷாப் இல்லை புக் ஃபேர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நேம் இருந்துச்சு கொஸ்டினில் அப்படின்னா அந்த வெரி பர்டிகுலர் நேம் யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நேம் இல்லாட்டினா இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலைஸ்டாக கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த சென்ட்ரல் சேம்பர், அதாவது நடுப்புற இருக்க அந்த பெரிய பாக்ஸை பார்த்தீங்கன்னா பார்டர் போடாமல் 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கேன். அதாவது லெஃப்ட் சைடில் நீங்கள் போடக்கூடிய பிக்சர்ஸை நல்லா பெருசாக அழகாக நல்லா தெளிவாக லெஃப்ட் சைடில் நீங்கள் பிக்சர்ஸ் போட்டுக்கோங்க. ரைட் சைடில் அந்த கொடுத்துருக்க கேப்ஷன்ஸ், அதாவது ஃப்ரேஸஸாக பிட்டாக கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில், அதை வந்து ஸ்டார் போட்டு கேப்ஷன்ஸாக ஸ்லோகன்ஸ் உங்களால் எழுத முடியலன்னா அது ஸ்டார் போட்டு வரிசையாக எழுதிக்கலாம். இது போக அதே பாக்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் 50% ஆஃபர் இல்லை பை 5 get 2 ரஷ் அந்த மாதிரி கேப்ஷன்ஸை மேலே போட்டுக்கலாம். இதுதான் மெயின் பாடி ஆஃப் த ஆட் வந்து இந்த பார்ட் தான். சரிங்களா? அடுத்தது கீழே இந்த மார்க்கிங் ஸ்கீமில் இதுக்கு ஒரு மார்க் உண்டு, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். இது உங்களுக்கு அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வைட்டல் பார்ட்டாக மார்க் ஸ்கோரிங் ஏரியாவில் வருது. அட்ரஸ் இருக்கும் கொடுத்துருக்க கொஸ்டினில். அப்படி இல்லாட்டினா ஜென்ரலைஸ்டாக ஒரு அட்ரஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஹோல் லாட் ஆஃப் ஆட் ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா பார்டரில் கொஞ்சம் ஷேடிங் கொடுத்துருக்கேன். பாக்கி அந்த பிக்சர்ஸில் நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். நீங்கள் இதுமாரி சிம்பிளாக போடலாம். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் அப்பீலிங்காக பிக்சர்ஸை பென்சில்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஷேட்ஸ் கொடுத்து போடுங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது ஒரு போஸ்டர் வந்து சேவ் வாட்டர் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் போஸ்டர் இது. இதில் நான் இன்னொரு டிப் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த போஸ்டர் பண்ணும்போதும் 3 டைமென்ஷனில் நீங்கள் வந்து ஸ்லோகன்ஸ் இல்லைன்னா சென்டென்சஸ் எழுதணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்லேயே இருக்கும். மேக் அ போஸ்டர் ஆன் சேவிங் வாட்டர் இல்லை சேவ் தி எர்த் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டாப்பிக்காக போடுறீங்க. சரி, அப்போ இது போக 3 டைமென்ஷனில் இல்லை 3 ஆங்கிளில் நீங்கள் வந்து சென்டென்சஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த தலைப்பு என்னத்துக்காக, என்ன ப்ளஸ், அதில் அட்வான்டேஜ் என்ன. இப்போ சேவ் வாட்டர்னா ஏன் சேவ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக ஒரு சென்டென்ஸ் போடலாம், ப்ளஸ். அடுத்தது என்ன மைனஸ், என்ன நெகட்டிவ். இப்போ வாட்டர் சேவ் பண்ணலைன்னா என்ன வரும், என்ன நிலைமை இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் போடலாம்.
3வது டைமென்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டோம். அதுக்கான சொல்யூஷன் எப்படி நீங்கள் வாட்டர் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சென்டென்ஸ் போட்டுக்கலாம். அப்போ என்ன ஜென்ரல் போஸ்டர் மேக்கிங்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெட்டிங் கொடுத்துருக்கத போட்டுருங்க. அடுத்தது அந்த அந்த டாப்பிக்கை செய்கிறதுனால என்ன பெனிஃபிட், அட்வான்டேஜ், அந்த டாப்பிக்கை செய்யலைன்னா, அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணலன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு சென்டென்ஸ். ஃபைனலி அதுக்கான தீர்வு என்ன சொல்யூஷன் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ். இதுதான் மெயின் ஒரு ஈஸியான ஒரு தாட் ப்ராசஸ்ஸை நீங்கள் ஸ்டெப் 1, 2, 3 அப்படின்னு நீங்கள் இந்த 3 டைமென்ஷனை யோசனை பண்ணி சென்டென்ஸ் போட்டாலே உங்கள் போஸ்டர் வந்து கம்ப்ளீட் போஸ்டராக கான்செப்ட் வைஸ் ஆகிடும். நம்ம டெக்ஸ்ட்டில் இந்த போஸ்டர் மேக்கிங்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேஜ் நம்பர் 171 பார்த்தோன்னா மேக் அ போஸ்டர் ஒரு டிசைன் அ போஸ்டர் ஆன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு போஸ்டர் மேக்கிங் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம வந்து இந்த குளோபல் வார்மிங் இல்லை பொல்யூஷன் இல்லை வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு தான் டாபிக்ஸ் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கு இப்போ வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் யோசனை பண்ணி தான் அதில் வந்து சென்டென்சஸ் போடணும். அதுக்கு தான் நான் சொன்ன அந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். குட் ஹேண்ட் ரைட்டிங்கிறது டாப்பிக்காக போயிடுது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், அட்வான்டேஜஸ். அ குட் ஹேண்ட் ரைட்டிங் மேக்ஸ் அ அப்பீலிங் ப்ரெசன்டேஷன். இது ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜாக நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒரு சென்டென்ஸாக போட்டுக்கலாம், சரிங்களா? அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன் இல்லையா? அப்போ அ பேட் ஆர் அ கிளம்ஸி ரைட்டிங் இஸ் நாட் அ குட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத டிஸ்அட்வான்டேஜில் ஒரு சென்டென்ஸாக நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ செகண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் திங்கிங் வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி சென்டென்ஸாக போட்டுக்கோங்க. ஃபைனலி சொல்யூஷன். இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா ப்ராக்டிஸ், சேஞ்ச் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் வித் குட் ப்ராக்டிஸ். அது தேர்ட் சென்டென்ஸாக போட்டுக்கலாம். இது வந்து நான் ஒரு சின்ன லீடு தான் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் எப்படி இந்த போஸ்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்கு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லீடு தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த போஸ்டர் மேக்கிங் கொஞ்சம் திங்க் பண்ணி பொறுமையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் அதுக்கும் வரும். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக ஆட் மட்டும் தான் வரும்னு நினைக்க வேண்டாம். நாங்கள் உங்கள்கிட்டருந்து நிறைய எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாலேஜை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் அப்படிங்கிற இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம நிறையாவே எதிர்பார்க்கலாம் ஃப்யூச்சரில். இந்த கொஸ்டினில் நீங்கள் ப்ரெசன்டேஷனில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன் உங்களுக்கு. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் இதை ஒரு ஃப்ரெஷ் பேஜில் ஆரம்பிக்கிறீங்க. கலர் பென்சில்ஸ், ஸ்கெட்சஸ் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் பென்சில்ஸில் ஷேடிங் பேட்டர்ன்ஸு அதை மட்டும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்டர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன், அதாவது நீங்கள் கொஸ்டின் எழுத ஆரம்பிக்கும்போது பார்டரை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. 3 செக்மெண்ட்ஸாக, அதாவது 3 சேம்பராக. ஃபஸ்ட்டு குட்டியாக ஒரு பார்ட் வந்து ஹெட்டிங்க்கு, சென்டர் பாடி ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, 3வது ஃபார் அட்ரஸ். சரி, இந்த அவுட்லைன் பார்டர் வந்து ஆடுக்கு தான் 3 செக்மெண்ட்டாக போடுறோம். நீங்கள் வந்து போஸ்டர் போட்டிங்கன்னா 1 சிங்கிள் பாக்ஸாக பெருசாக நீங்கள் போட்டால் போதும். அடுத்தது உங்களுடைய பிக்சர்ஸ் வந்து அந்த சென்டரில் நல்லா உங்களுக்கு பெரிய பிக்சர்ஸாக நல்லா லெஜிபிளாக வரைங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வரைங்க. அடுத்தது இந்த கேப்ஷன், அதை பற்றி நான் சொல்லணுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஆடில் அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேசஸை, அந்த துண்டு துண்டாக இருக்கக்கூடிய சென்டென்சஸை அப்படியே ஸ்டார் போட்டு எழுதுனா போதும். அது கம்ப்ளீட் சென்டென்ஸஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. போஸ்டருக்கும் ஆடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். போஸ்டர்ஸில் அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸுங்கிற அந்த பார்ட் வந்து நீங்கள் போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஆடை பார்த்தோன்னா பயங்கர ஆகிடுவீங்க. நான் இப்படி வரைகிறேன் அப்படி வரைகிறேன்னு நிறைய டைமுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க.
இது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஹோல் லாட் ஆஃப் டைம் அலாட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் போனால் 5 to 8 மினிட்ஸ், அப்படி இல்லாட்டினா 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளார இந்த ஆட் பார்ட்டை இந்த பர்டிகுலர் 5 மார்க்குக்கான கொஸ்டின் டைம் லிமிட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மார்க்கிங் ஸ்கீம் பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்டருக்கு ஒரு மார்க், டைட்டிலுக்கு ஒரு மார்க், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் ஒரு மார்க், அந்த கேப்ஷன்ஸ்க்கு ஒரு மார்க், பிக்சருக்கு ஒரு மார்க், டோட்டலாக 5 மார்க்ஸ் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எல்லா 1 மார்க் ஈச் ஒன் மார்க்குக்கான எல்லா கான்செப்டையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி செஷனில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்டை ரொம்ப டீட்டெயிலாக எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு புரிய வைக்கணுமோ அதுக்கான முயற்சி பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டிங் த பர்ஃபெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். இந்த பார்ட்டை இந்த கொஸ்டினை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, ஃபுல் 5 மார்க்ஸ் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா அடுத்தடுத்த செஷன்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.